விஜயையும் தாவேகாவையும் ஆதரித்ததற்காக நான் வருந்துகிறேன் என்று அந்த நடிகை வெளியிட்ட வீடியோ தாங்க இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் வைரலாகி கொண்டிருக்கிறது. இந்த வீடியோ விஜயை டென்ஷனின் உச்சத்திற்கே எடுத்து சென்றிருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஏன் நம்மை ஆதரித்தாரே, இப்பொழுது என்ன ஆயிற்று அவருக்கு என்று விஜய் டென்ஷனின் உச்சத்தில் இருப்பதாக தகவல். ஒருபுறம் தமிழ்நாடு அசெம்பிளியில் உதயநிதி ஸ்டாலின் டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கிறார். யார? விஜய. ஏன் காரணம்? அந்த இளைஞன் 19 வயது இளைஞன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான் அநியாயமாக கோவையில். அது குறித்து அவர் கேள்வி எழுப்புகிறார். இன்னொரு புறம் விஜயை ஆதரித்த அந்த நடிகை, நான் இவரை ஆதரித்ததற்காக உங்களிடம் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக இன்னைக்கு சாரி கேட்டு வீடியோ போட்டுக்கிறாங்க. இது எல்லாம் இன்றைக்கு விஜயை டென்ஷனோட உச்சத்தில் கொண்டு போய் உட்காத்தி வச்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம். என்ன நடக்கிறது தமிழ்நாடு அசெம்பிளியில்? ஏன் தமிழ்நாடு அசெம்பிளியில் எவ்வளோ பெரிய ஃபைட்? அந்த நடிகையின் வீடியோ சொன்ன செய்தி என்ன? அனைத்தும் விரிவாக இந்த வீடியோவுக்குள் பார்க்க இருக்கின்றோம். வீடியோவுக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். அந்த நடிகை போட்ட வீடியோ இன்னைக்கு வைரலாகி கொண்டிருக்கிறது. ஏன் அந்த சகோதரி தாவேகாயை ஆதரித்ததற்காக பகிரங்கமாக சாரி கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சகோதரி மட்டுமல்ல, இன்னும் பல சகோதரிகள், தாய்மார்கள், பெண்கள் விஜயை ஆதரித்ததற்காக இன்றைக்கு பகிரங்கமாக வருத்தம் தெரிவித்து வீடியோ போட தொடங்கிட்டாங்க. எந்த இன்ஸ்டாகிராமை வச்சு, எந்த சோசியல் மீடியாவை வச்சு விஜய் ஆட்சியை பிடித்தாரோ அதே சோசியல் மீடியாவில் எந்த தாய்மார்களை, எந்த தங்கைகளை, எந்த சகோதரிகளை அவர்களுடைய நம்பிக்கையை பெற்று விஜய் அவர்கள் ஆட்சியை அமைத்தாரோ அந்த தங்கைகள், அந்த சகோதரிகள், அந்த தாய்மார்கள் இன்றைக்கு விழித்துக்கொண்டு விஜயை நோக்கி கேள்வி எழுப்ப தொடங்கிவிட்டார்கள். விஜயின் பிம்பம் உடையும் என்பது தெரிந்ததுதான். ஆனால் அது இவ்வளவு வேகமாக உடையும் என்று விஜயே நம்பி இருக்க மாட்டார். என்ன நடக்குது தெரியுமா? தமிழ்நாட்டில் நீங்கள் மின் கட்டணம் 200 யூனிட் இலவசம் என்று தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்துட்டு கையெழுத்து போட்டார். எப்போ? அவர் முதலமைச்சரான உடன். அதை கொண்டாடி தீர்த்தார்கள் தாவேகா ஆதரவாளர்கள். நான் அவங்க யாரையும் குறையா சொல்லலை. அந்த சகோதரிகள், அந்த தங்கைகள், அந்த தாய்மார்கள் யாரையும் நான் குறையா சொல்லலை. அவங்க பார்வையில் பாவம், புதுசாக ஒருத்தர் வராரு, நம்புகிறாங்க, நம்பிக்கையோட சரி புதுசாக ஒருத்தர் வராரு, நம்ம அவரை ஆதரிப்போம், அவரை ஆதரிச்சா ஏதாவது நல்லது செய்வார்னு அவங்க நம்பினாங்க. அதனால் அவங்கள ஆதரிச்சாங்க. நான் அவங்களை யாரையும் விமர்சனத்துக்குள்ளாக்கலை. அது யாராக இருந்தாலும் புதிதாக ஒரு வருகின்ற பொழுது ஒரு நம்பிக்கை வரும். அந்த அடிப்படையில் ஆதரிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு ஏமாந்து நிற்கிறார்கள். முதலில் அந்த நடிகை, அவர் அந்த சகோதரி, அவங்க பேசின அந்த வீடியோ இன்றைக்கு வைரலாகி கொண்டிருக்கிறது. நான் அந்த வீடியோ உங்கள் பார்வைக்கு தரேன். அதன் பிறகு இன்னொரு தங்கை, இன்னொரு சகோதரி, மிக மிக முக்கியமான பிரச்சனை, அது ஒரு இஸ்லாமிய தங்கை, அவங்க பேசியிருக்கிறாங்க. அவங்க அவங்களுடைய வீடியோவை நான் ஏன் இங்கே காட்டுறேன்னா, அந்த தங்கை வெளிப்படையாக என்ன கேட்டாங்கன்னா, ஏன் இதை பற்றி யாரும் பேச மறுக்கிறீர்கள், தயவுசெய்து எல்லோரும் பேசுங்கள் அப்படின்னு அந்த தங்கை கேட்டுக்கொண்டார். அந்த இஸ்லாமிய தங்கை அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இன்னைக்கு அந்த தங்கை பேசியதும் வைரல் ஆகிட்டு இருக்குது. அதனால் 2 வீடியோ உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் தமிழ்நாடு அசெம்பிளியில் நடந்த உதயநிதி ஸ்டாலின் எழுப்பிய கேள்வி மிக முக்கியமானது. ஒன்று நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தயவு செய்து இந்த அரசின் முகத்திரை கிழிந்து தொங்க தொடங்கியதை நீங்கள் பார்க்கணும். முதல்ல அந்த திரைப்படத்துறையை சார்ந்த, கலைத்துறையை சார்ந்த அந்த தங்கை பேசிய வீடியோ உங்கள் பார்வைக்கு. பாத்தீங்கல்ல, எங்க தளபதி, எங்க அண்ணனோட முதல் கையெழுத்து என்னது? 200 யூனிட் டிவி ஃப்ரீ. இப்ப நீங்க எல்லாரும் என்ன இந்த வீடியோவை நான் தான் ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ண. அதுக்கு முதல்ல நான் சாரி கேட்கிறேன். ஆல்மோஸ்ட் 2-3 மந்த்ஸா நம்ம சாமானிய மக்களுக்கு அவங்களோட இபி பில் அவ்வளோ அதிகமா வந்துட்டே இருக்கு. எனக்கும் இதே நிலைமை தான். அண்ட் டிவிக்கே கரண்ட் பில் விஷயத்துல சொன்ன மாதிரி இப்போ வரைக்கும் ப்ராக்டிக்கலா அந்த மாதிரி எதுவுமே நடக்கவே இல்லை. இப்படியே போச்சுன்னா மக்களோட வாழ்வாதாரம் ரொம்பவே கஷ்டமா போயிடும். அண்ட் நீங்க அந்த 200 யூனிட்ஸ் ஃபீன்னு சொன்னதை எடுத்துட்டு இதுக்கு முன்னாடி கரண்ட் பில் எப்படி வந்ததோ அதே மாதிரி நார்மலா கொடுத்தாலே மக்கள் எல்லாருக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இப்படியே போச்சுன்னா கவர்மெண்ட் மேல இருக்கிற ட்ரஸ்ட் ரொம்பவே கம்மியாயிட்டே வரும். பார்த்துட்டீங்களா? இவங்க சின்ன திரையில் நடித்து கொண்டிருப்பதாக சொன்னாங்க. தப்பாக எடுத்துக்கக்கூடாது. அந்த தங்கை, நான் உண்மையிலே அவங்க நடிகை அப்படின்னு சொல்லி எதில் ஊடகங்களில் செய்தி வெளியான உடனே நம்ம டீம்கிட்ட கேட்டேன், இவங்க எதில் நடிச்சிருக்கிறாங்க? ஏன்னா நம்ம அவங்களுடைய செய்தியை அவங்க பேசின செய்தியை நம்ம வீடியோவை பேச போகின்ற பொழுது அவங்க நடிகை தானா, நடிகை என்றால் எதில் நடித்தார்கள்னு உறுதிப்படுத்திக்கிட்டு பேசணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம டீம்கிட்ட கேட்கும்போது அவங்க இவங்க சின்ன திரையில் ஒரு சீரியலில் நடித்து கொண்டிருப்பதாக சொன்னாங்க. நல்லது. யாராக இருக்கட்டும், எந்த துறையை சேர்ந்தவராக இருக்கட்டும், அந்த சகோதரி எழுப்பிய கேள்வி நியாயமானது. அந்த சகோதரியினுடைய நேர்மைக்கு நான் முதலில் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம நல்லதுன்னு நினச்சி உன்னை நம்பி ஆதரிக்கிறோம். அதில் அவன் ஏமாந்து போகின்ற பொழுது வெளிப்படையாக அதை ஏற்றுக்கொண்டு வருத்தம் தெரிவித்து ஒரு வீடியோ போடுறதுக்கு ஒரு என்ன வேணும்? ஒரு கட்ஸ் வேணும். அந்த தங்கைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
விஜயை நம்பினேன், தாவேக்காவை நம்பினேன். ஆனால் மின் கட்டணம் இன்றைக்கு பன்மடங்கு உயர்ந்து நிற்கிறதே. நான் விஜயை ஆதரித்து வீடியோ பதிவேற்றியதற்காக வருந்துகிறேன் என்று அந்த தங்கை சொல்லியிருக்கிறாங்க. அவங்க மட்டுமா நாட்டில் இன்னைக்கு மின் கட்டணம் மட்டுமில்ல சகோதரி, நான் அந்த தங்கைக்கு மட்டுமல்ல, தாவேக்காவை ஆதரித்த, விஜயை ஆதரித்த தாய்மார்கள், சகோதரிகள், தம்பிகள், அக்கா, தங்கைகள் அத்தனை பேருக்கும் பணிவோடு சொல்கிறேன். இன்னைக்கு முட்டை எவ்வளோ விலை தெரியுமா ஆயிடுச்சுங்க? இந்த ஆட்சி வந்த பிறகு முட்டை விலை என்ன தெரியுமா? போய் பாருங்க, 7 ரூபாயை தாண்டி போயிட்டு இருக்குது. 7,000 ரூபாயை நெருங்கிடுச்சு முட்டை விலை இன்னைக்கு. அரிசி எவ்வளோ உயர்ந்திருக்கு தெரியுமா? 1 கிலோ அரிசி மினிமம் 20 ரூபா, மேக்சிமம் 50 ரூபாயை தாண்டி போயிடுச்சு விலை. 50 ரூபான்னு அரிசியோட 1 கிலோ அரிசி 50 ரூபா இல்லை, ஏற்கனவே விற்கப்பட்ட விலையின் மீது எக்ஸ்ட்ரா 20 ரூபாயிலேருந்து எக்ஸ்ட்ரா 50 ரூபா வரைக்கும் ஏறி இருக்குது. பால் விலை இந்த அரசு வந்தவுடன் உயர்ந்திருக்கிறது. மின் கட்டணம் கண்ணா பின்னான்னு உயர்ந்திருக்கிறது. சொத்து வரி உயர்வை பற்றி அவ்வளோ வானலாக பேசினார்ல விஜய் கடந்த ஆட்சியில். இப்போ இன்னைக்கு காலையில் வந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2025 கடந்த திமுக ஆட்சியில் 5,000 ரூபாய் சொத்து வரி கட்டிய ஒருத்தருக்கு இப்போ சொத்து வரி எவ்வளோ வந்திருக்கு தெரியுமா? 28,000 ரூபாய் வந்திருக்கு. எவ்வளவுங்க? 5,000 ரூபாய் கட்டியவருக்கு இந்த அரசு வந்த பிறகு சொத்து வரி எவ்வளோ வந்திருக்குது? 28,000 ரூபாய் வந்திருக்குது. இன்றைக்கு காலை வந்த செய்தி. 5,000 ரூபாய் எங்கே இருக்குது? 28,000 ரூபாய் அங்கே இருக்குது. அப்போ பால் விலை உயர்ந்திருக்கு, அரிசி விலை உயர்ந்திருக்குது, முட்டை விலை உயர்ந்திருக்குது, மின் கட்டணம் உயர்ந்திருக்குது. மகளிர் விடியல் பயணம் என்று உங்களை எல்லாம் பிள்ளைகளைப் போல எண்ணி, தன் சொந்த மகளைப் போல எண்ணி, தன்னுடைய சொந்த சகோதரிகளைப் போல எண்ணி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மகளிர் விடியல் பயணம் தந்தார். இன்றைக்கி அந்த பேருந்துகள் எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. நான் சொல்லலை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுகிறது. மிக குறைந்த அளவிலேயே அந்த பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அதனால பெண்கள், தாய்மார்கள் பெரும் இன்னலுக்கு உள்ளாகிறார்கள். இவங்களை ஆதரித்து ஆதரவு கொடுத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய குற்றச்சாட்டு இது. போச்சா? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு தங்கை இஸ்லாமிய தங்கை, அவங்க ஒரு வீடியோ பேசியிருக்கிறாங்க. அந்த வீடியோவை நீங்கள் தயவு செய்து பார்க்கணும். அந்த வீடியோவை பாருங்க. தம்பி, அந்த வீடியோ காட்டுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆம்பூர் மாவட்டத்துல வந்துட்டு 3 days பிஃபோர் 4 days பிஃபோர் தான் ஒரு நோட்டீஸை ஒட்டிட்டு 5550 ஃபேமிலிஸை வந்துட்டு வெளியே போக சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சொல்றீங்க, ஆல் அண்ட் ஆல் முஸ்லீம் மட்டும்தான் அங்க இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 50 வருஷமா அங்க இருக்கோம், வரி கட்டியிருக்கோம், நீங்க சடனா கிளம்புன்னு சொன்னா நாங்க எங்க போறது? அவங்க காலி பண்ண மாட்டேன்னு சொல்லல, காலி பண்றோம், ஆனா இங்க இருந்து நாங்க எங்க போகணும், அதுக்கான ஒரு இடத்தையும் நீங்க சொல்லுங்கன்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கான மாற்று வழி என்னங்கறத டிசைட் பண்ணிட்டு தானே இந்த முடிவு பண்ணிருக்கணும். குழந்தைங்களோட ஃபேமிலிஸோட எங்க போவாங்க, என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கூட திங்க் பண்ண மாட்டீங்களா? இதுல பாத்துட்டீங்களா என்ன சொல்றாங்க? ஆயிரக்கணக்கானவர்கள் இன்றைக்கு ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் அவர்கள் வீடுகள் இடித்து அவர்களை நடுத்தெருவில் நிறுத்த தொடங்கி இருக்கிறது இந்த அரசு. ஈவு இரக்கமற்ற அரசு. சென்னையில் ஒரு அம்மா வாயில வயிற்றுல அடிச்சுட்டு அழுதாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏற்கனவே நான் தமிழ் கேள்வி அதை பற்றி வீடியோ போட்டிருக்கிறேன். அதில் ஒரு அக்கா சொன்னாங்க, நான் தாவேக்காவை தான் ஆதரித்தேன், என்னை இப்படி நடுத்தரில் நிறுத்தி விட்டாரே விஜய் என்று அந்த தங்கை, அந்த அக்கா கதறிய காட்சி கண்ணீர் வர வைத்தது. இன்றைக்கு மேகமலை கிராம மக்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு இன்றைக்கு வீதியில் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த அரசு என்ன சொல்லப் போகிறது, என்ன செய்ய போகிறது என்ற கேள்வி இன்றைக்கு எழுந்து நிற்கிறது. ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் பல்லாண்டுகளாக, அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்தவர்கள் அவருடைய சொந்த இடங்களில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசால். எங்க போகுதுன்னு தெரில, இந்த அரசு எதை நோக்கி நகருது தெரில. இதுக்கு மத்தியில் இன்றைக்கு தமிழ்நாடு அசெம்பிளியில் ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தார் எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். என்ன தெரியுமா? விஜய் என்ன பேசினார்? யாருடைய ஓட்டுக்களை எல்லாம் வாங்கி ஆட்சிக்கு வந்தார்? குறிப்பாக பெண்கள், தாய்மார்கள், சகோதரிகள், இளைஞர்கள், தம்பிமார்கள், இவர்களுடைய ஆதரவு வாங்கித்தானே ஆட்சிக்கு வந்தார். போதை 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 என்று சொல்லி பேசித்தானே ஆட்சிக்கு வந்தார். இன்னைக்கு கோயம்புத்தூரில் ஒரு 19 வயது மாணவன் அநியாயமாக, கொடூரமாக சக மாணவர்களால் அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான் என்ற செய்தி இரும்பு கம்பிய காட்சி இதயத்தில் விட்ட மாதிரி இருக்கு. என்னடா காரணம்னு கேட்டால் அந்த பெற்றோர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? கல்லூரியில், அது ஒரு தனியார் கல்லூரி, போதை பொருள் விற்கப்பட்டதை தெரிந்து கொண்ட இந்த இளைஞன், 19 வயது இளைஞன், அந்த பையன் அமுதன் பெயர், அந்த பையன் போதைப் பொருள் விற்கப்பட்ட தகவலை கல்லூரி நிர்வாகத்திற்கும் காவல்துறைக்கும் தெரிவித்ததாகவும், அந்த தகவல் இவன்தான் தகவல் கொடுத்தான் அப்படிங்கிறத அந்த மாணவர்களுக்கு சம்பந்தப்பட்ட அல்லது அதில் தொடர்புடைய போதைப் பொருள் விற்பனையோடு தொடர்புடையவர்களுக்கு தகவல் கொடுக்க தெரிந்ததாகவும்,
அதன் அடிப்படையில் நீ எங்களை காட்டியாடா கொடுக்குறேன்னு சொல்லி இந்த மாணவன் கல்லூரிக்கு பின்புறம் அழைத்து செல்லப்பட்டு கட்டை கம்பிகளால் கொடூரமாக அடித்து படுகொலை செய்யப்பட்ட ஒரு செய்தி இன்றைக்கு ஊடகங்களில் வெளியாகி இருக்கிறது. இது குறித்து இன்றைக்கு கவனஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தார் எதிர்க்கட்சி தலைவர். திங்கட்கிழமை நான் இது குறித்து விவாதத்திற்கு எடுத்துக்கொள்கிறேன் என்று மாண்புமிகு சபாநாயகர் தெரிவித்து விட்டார். என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா? இளைஞர்கள் படுகொலை, இளம் பெண்கள் படுகொலை. இன்னைக்கு அம்பத்தூர்ல ஒரு இளம் பெண், அம்பத்தூர்ல அந்த செய்தியெல்லாம் படிக்கிறதுக்கே பயமா இருக்குது. நான் உங்களுக்கு அந்த செய்தியை அப்படியே காட்டுறேன். இளம் பெண் வெட்டி கொலை. சென்னை அருகே அம்பத்தூரில் அனிதா என்ற இளம்பெண் மர்ம நபர்களால் துரத்தி வெட்டி. அப்ப இளைஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இளம்பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, விலைவாசி கண்ணாபின்னான்னு ஏறி போச்சு. அரிசி விலை, பால் விலை, முட்டை விலை, மின் கட்டணம் எல்லாமே ஏறி போச்சு. ஆணவ படுகொலைகள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன. அரசு பள்ளியினுடைய குடிநீர் தொட்டியில மலம் கலக்கப்படுகிறது. இது எதை குறித்தும் பேசாத ஒரு முதலமைச்சர் இன்னமும் ஒரு சிலர், நான் எல்லாரும் சொல்ல, இன்னமும் சிலர் அண்ணன் எவ்வளோ அழகாக நடந்து வர்றாரு, அண்ணன் தாடி எவ்வளோ அழகாக இருக்குது, அண்ணன் பட்டு வெட்டி பட்டு சட்டை கட்டிட்டு வந்தாலும் அழகாத்தான் இருக்காரு, கோட்டு போட்டாலும் அழகாத்தான் இருக்காருன்னு இன்னமும் விஜயை இந்த கோணத்தில் பார்த்து ரசித்து சிலாகித்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு திரைப்பட நடிகனை திரையில் பார்த்து ரசித்தார்கள், காலங்காலமாக ரசிக்கிறாங்க. ஐயா எம்ஜிஆர் காலத்தில், சிவாஜி காலத்தில் ஆரம்பித்து ரஜினி, கமல் அப்படின்னு ரசிப்பது உண்டு. ஒரு திரைப்பட நடிகரையோ அல்லது திரைப்படத்தில் இருக்கக்கூடியவர்களோ ரசிக்கக்கூடிய மனநிலை ஒன்று உண்டுல்ல, அதே மனநிலையில் ஒருவர் மக்களை சந்தித்து வாக்குறுதிகள் கொடுத்து வெற்றி பெற்று அவர் முதலமைச்சரான பிறகும் அவரை ஒரு திரைப்பட நடிகரை ரசிப்பது போன்ற ஒரு மனநிலையில், வெறும் ரசிக மனநிலையில் மட்டுமே நீங்கள் அணுகுவீர்களே என்று சொன்னால், தாய் தமிழ் சொந்தங்களே, அக்கா தங்கைகளே, தம்பிகளே, தமிழ்நாட்டுக்கு பேராபத்து வந்துருங்க, பேராபத்து வந்துடும். இன்னமும் ஒரு திரை வேற, அரசியல் வேற. அதைத்தான் கதறணும். திரையில் அவர் நல்ல நடிகர், யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. திரையில் அவர் ஆகச்சிறந்த என்டர்டெய்னர். அதனாலேயே அவர் ஒரு நல்ல தலைவராக உருவாகி விடுவார், அதனாலேயே ஒரு நல்ல முதலமைச்சராக வந்து விடுவார் என்று நீங்கள் நம்பிய போதுதான் நாங்கள் சொன்னோம், இல்லை அது வேறு இது வேறுன்னோம். இன்னைக்கு கண்கூடா பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா? இன்னைக்கு தெரியுதா என்ன நடக்குதுன்னு? இப்பவும் எங்க மீது, அவர் மீது கொண்ட அன்பில் எங்களை திட்டிட்டு இருந்தீங்கன்னா கஷ்டம். இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்குது. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்படி பேசலாமா அப்படி பேசலாமான்னு அவர் பேசியதற்கு உள்ளர்த்தம் கற்பித்து அவரை கைது செய்து விசாரணைங்கிற பேரில் அவரை கைது செய்து சிறையில் அடைக்கணும்னு முடிவு பண்ணிச்சு இந்த அரசு. ஆனால் நீதிமன்றம் அதற்கு அனுமதிக்கலை. உடனே அரசு என்ன செஞ்சது, நீதிமன்றத்திலே இல்லை அதெல்லாம் இல்லை, நாங்கள் விசாரணைக்கு தான் கூப்பிட வந்திருக்கோம், அவரை ரிமாண்ட் பண்ணுற நோக்கம் இல்லைன்னு சொல்லிச்சு. பரவாயில்ல. ஆனால் அவரை எங்கே வரைக்கும் கூட்டு போனீங்க? தஞ்சாவூர் வரைக்கும் வண்டியில் வச்சு கூட்டு போயிட்டு அவருக்கு ஒரு மன உளைச்சலை கொடுக்கணும் அப்படி விசாரணைங்கிற பேரில் நினச்சிங்க. அவர் எங்கேயும் எந்த நடிகையின் பெயரையும் அவர் பயன்படுத்தலை, அவர் வாயிலேருந்து அந்த மாதிரி எந்த வார்த்தையும் வரல. ஆனாலும் நீங்கள் அப்படி ஒன்று எடுத்தீங்க. இன்றைக்கு மதுரை முழுக்க ஒரு சோரொட்டி ஒட்டப்பட்டிருக்கிறது. அந்த சோரொட்டியை அதில் காட்டுங்க தம்பி, ஸ்க்ரீனில் காட்டுங்க. இது புதிய தலைமுறையில் வந்த செய்தியை நான் காட்டுறேன். கண்டனம். முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் பேச்சுக்கு கடும் கண்டனம். எங்கள் அக்கா அவங்க போட்டிருக்காங்க அப்படின்னு போட்டு அந்த நடிகையினுடைய பேர் த்ரிஷா பேரை போட்டு, நடிகை த்ரிஷா குறித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமாரின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் மதுரையில் நடிகை த்ரிஷா நற்பணி மன்றம் சார்பில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர். அது என்னன்னு தெரியல, எல்லாம் மதுரைக்காரங்க தான் முதல்ல இந்த திரைத்துறை சார்ந்தவங்களுக்கு முதல்ல வால் போஸ்ட் ஓட்டுறது. எல்லா நடிகர்களுக்கும் இதுவரைக்கும் திரைத்துறையிலேருந்து அரசியலில் வந்தவங்களுக்கு பெரும்பாலும் முதல்ல வால் போஸ்ட் ஓட்டுறதோ கட் அவுட் வைக்கிறதோ பார்த்தீங்கன்னா மதுரைக்காரங்களாக தான் இருக்காங்க. அது என்னன்னு எனக்கு புரியவே இல்லை. அதில் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி அக்கா த்ரிஷா அவர்களை பற்றி யார் தவறாக பேசினாலும் எங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது, மீறினால் மாபெரும் ஆர்ப்பாட்டம் செய்ய நேரிடும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. கரெக்டு தான். யார் தரைக்குறைவாகவும் பேசக்கூடாது. திரைத்துறையை சார்ந்தவர்கள் என்பதற்காக தரைக்குறைவாக பேசலாமா? கூடாது, மாற்று கருத்து இல்லை. இப்போ த்ரிஷா அவர்களை பெயர் சொல்லி விமர்சித்து விட்டார் யார்? ஆர்பி உதயகுமார். அவர் பேசிய கருத்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது, நான் உறுதியாக கண்டிக்கிறேன். அதில் எனக்கு ஒரு விழுக்காடு மாற்று கருத்து கிடையாது. கண்ணிய குறைவாக யாரும் பேசக்கூடாது. ஆனால் யார் ஒருவருடைய பெயரையும் குறிப்பிடாமல் உதயநிதி ஸ்டாலின் பேசியதற்கே, அவர் பேசியதற்கு இதுதான் அர்த்தம் என்று நீங்களாக ஒன்றை புரிந்து கொண்டு அவர் மீது வழக்கெல்லாம் பதிவு செய்யணும் அப்படின்னு சொன்னீங்களே, இப்போ வெளிப்படையாக பேரை சொல்லி பேசியிருக்கிறாரு முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார். எந்த மீடியா இதை குறித்து விவாதித்தது?
எந்த தேசிய ஊடகம் இதற்காக ஒரு நாள் ஃபுல்லாக லைவில் போட்டு பொங்குச்சு? யார் இதற்கு எதிராக வந்து பிரச்சனை பண்ணீங்க? இல்லை இந்த அரசு தான் இவரை கைது பண்ணிடுச்சு ஆர்பி உதயகுமாரை? பண்ணுங்களேன். இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து அவ்வளோ காவல்துறை வச்சு நெருக்கடி கொடுத்தீங்களே, ஏன் ஆர்பி உதயகுமாரை ஒன்றும் பண்ணல? ஏன்? அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை நான் சொல்லட்டுமா? வேண்டாம், சரியா? ஆர்பி உதயகுமாரை நீங்கள் பண்ண மாட்டீங்க, நான் சொல்கிறேன். இல்லை நீங்கள் பண்ணுங்க. இப்போ இது எனக்கு என்னன்னு புரியலை. அப்போ ஆர்பி உதயகுமாருக்கு ஒரு நியாயம், நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு நியாயம். பேசவே இல்லாமல் நயினார் நாகேந்திரன் பெயரை சொல்லியே பேசினார். கண்டன அறிக்கை கூட வரல தாவே காட்டேந்து. ஆர்பி உதயகுமார் பேரை சொல்லி பேசிட்டாரு. ஒருத்தரும் வாய் திறக்கல. உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக அவ்வளோ கொந்தளிச்சாங்க. ஏன் தெரியுமா? அவர் காவிரி விவகாரத்தை கையில் எடுத்தார். காவிரி சிக்கல் குறித்து பேசினார். அப்போ காவிரி விவகாரத்திற்காக, காவிரி சிக்கலுக்காக தமிழ்நாடோ அல்லது விவசாய பெருங்குடி மக்களோ வேளாண் பெருங்குடி மக்களோ ஆமாங்க உதயநிதி ஸ்டாலின் பேசுறது சரிதான் என்று அவர் பக்கம் இருக்கும் நியாயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்காக மிக கேவலமாக மலினமான ஒரு அரசியல் உத்தியை தாவேகா கையில் எடுத்தது. அவர் பேசாத ஒன்றை பேசியதாக உள்ளர்த்தம் கற்பித்து ஊடகங்களில் அதை விவாத பொருளாக்கி சமூக வலைதளங்கள் முழுக்க அதை கொண்டு போய் சேர்த்துச்சு. ஐயா சாமி, ஒரு வாதத்துக்கு நான் வர்றேன், அவர் அப்படித்தான் பேசுகிறார் என்றே நீங்கள் எல்லோரும் நம்புகிறீர்கள் என்று வைத்துப்போம். ஏன் இப்போ ஆர்பி உதயகுமார் பேச்சுக்கு யாரும் வாயை திறக்காம உட்காந்துருக்கீங்க? ஏன் வாய் திறக்கல? அப்போ ஆர்பி உதயகுமாரை பற்றி ஆர்பி உதயகுமார்லாம் பேசலாமா? இப்போ இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க இந்த நாட்டில். அப்போ நீங்கள் திருப்பியும் பாருங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, வாய் திறக்க மாட்டாங்க. பெண்கள் பாதுகாப்பின்மை, வாய் திறக்க மாட்டாங்க. இன்னைக்கு தொகுதி மறுவரையறை அநியாயமாக ஒரு வாரமாக பழிய போட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. ஐயோ திமுக பார்த்தீர்களா, எங்களுக்கு தகவல் கிடைக்கிறது அப்படின்லாம் கொஞ்சம் பேர் சொன்னாங்க. எந்த இடத்திலும் ஒரு டிராஃப்ட் வராமல் இதுவரைக்கும் எந்த அரசும், இதுவரைக்கும் இதற்கு முன்பு இருந்த அரசு ஒரு டிராஃப்ட், ஒரு சட்ட மசோதா அது குறித்த ஒரு டிராஃப்ட் வரும். அப்படி வந்தால் தான் என்ன செய்வாங்க? இல்லை நீங்கள் வந்து இத்தனாம் தேதி இந்த மசோதாவை தாக்கல் செய்ய இருக்கிறீர்கள் என்று நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, சொல்லியிருக்கிறீங்க. இதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அல்லது ஆதரவு தெரிவிக்கிறோம்னு ஒரு மாநில சட்டப்பேரவையில் தீர்மானம் போட்டு நான் பார்த்துருக்கேன். இதுவரைக்கும் அப்படி எந்த டிராஃப்டும் தொகுதி மறுவரையறை குறித்து வராத போது இன்னைக்கு அது குறித்து ஒரு தீர்மானம். ஏன் நான் சொல்லட்டுமா? இருக்கிற இந்த பிரச்சனையெல்லாம் மாற்றணும். இப்போ நீங்கள் இதுவரைக்கும் தீர்மானம் போட்டீங்கல்ல, அது எல்லாமே ஏற்கனவே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சட்டப்பேரவையில் திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டு மிக உறுதியாக வலிமையாக எதிர்க்கப்பட்டது தான். அதையே திருப்பி 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 நீங்கள் கொண்டு வர்றது அல்ல உங்கள் வேலை. நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளில் கவனம் செலுத்துங்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நாடு போகிற போக்கு பயமாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது. உங்களை ஆதரித்தவர்கள் ஒவ்வொருவராக இன்றைக்கு அதை உணரத் தொடங்கிவிட்டார்கள். உங்களுக்கு இந்த என்ன சொல்கிறது, இந்த ஒரு உங்களை எல்லோரும் தாங்குறாங்கல்ல கொஞ்ச நாள், அது எல்லாரும் அப்படி தாங்கிட்டு இருக்க மாட்டாங்க. உங்களை தாங்கியவர்கள், உங்களை தூக்கி சுமந்து கொண்டிருப்பவர்கள் அல்லது தூக்கி சுமப்பவர்களே உங்களை நோக்கி கேள்விகளை கேட்க தொடங்குவார்கள். கேள்விகளை கேட்கவும் தொடங்கி விட்டார்கள். இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களிடம் பதில் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் எங்களிடமிருந்து வரக்கூடிய கேள்விகள் தொடர்ந்து உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். காத்திரமாக கண்ணியமாக உங்களை நோக்கி நாங்கள் வீசுகின்ற கேள்விகளுக்கு முடிந்தால் பதில் சொல்லுங்கள். இல்லையேல் தேர்தல் களத்தில் எந்த மக்கள் உங்களை தூக்கி கொண்டாடினார்களோ அதே மக்கள் உங்களை வீட்டிற்கு அனுப்புவார்கள். அன்றைக்கு நீங்கள் சட்டப்பேரவையில் சொன்னீங்கல்ல அப்பாவா காணும்னு, அன்னைக்கு அதே மாதிரி உங்களை சட்டப்பேரவையில் காணவில்லை என்று தேடும் நிலை ஜனநாயகத்தில் உருவாகும் என்பதை மட்டும் மனதில் கொள்ளுங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.